இந்த உலகம் ஆரம்பிச்சு எத்தனை வருஷம் ஆச்சுன்னு ஆல்மோஸ்ட் யாருக்குமே ஒரு கேல்குலேஷன் தெரியாது. கிறிஸ்து பிறந்ததுக்கு அப்புறமும் கிறிஸ்து பிறந்ததுக்கு முன்னாடினா ஒரு கேல்குலேஷன் வச்சு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். கிறிஸ்து பிறப்பதற்கு முன், கிறிஸ்து பிறப்பதற்கு பின். இந்த காலகட்டத்துல எத்தனையோ பொருள் நடந்தது. மன்ன காலத்துல சரி, அரசாங்கம் அதுக்கப்புறம் வந்து சரி, நாட்டுக்கு நாடும் இந்த இட தகராறு, ஸோ நிறைய இந்த மாதிரி நடந்திருக்கு. ஒவ்வொரு பொருள்களையும் நிறைய உயிர் சேதம் ஏற்படதான் செய்யுது. பட் இது மனிதனையுமே இல்லையான்னு நினைக்கும் போது அவரவர் தேவைக்கேற்ப அது மாறும். இப்ப ஒருத்தர் சந்தோஷமா இருக்கணும்னா அது இன்னொருத்தர சோகப்படுத்தி பார்த்துதான் சந்தோஷமா இருக்காங்க. சோ இதுதான் ரியாலிட்டி, இதுதான் மக்கள். சோ இது நார்மல். பட் எல்லாராலுமே சந்தோஷமா இருக்க முடியாதுன்னு தான் எனக்கு தோணுது. இருக்க முடியும். சோ ஒவ்வொருத்தரும் தன்னோட சந்தோஷத்துக்காக இன்னொருத்தர துக்கப்படுத்தி தான் பாக்குறாங்க. சோ அவரவர் தேவைக்காக என்ன வேணா செய்யறாங்க. சோ ஆட்கள் வாழ இருக்கும்போது அதுக்கான தகுதிகள்ங்கிறது வேற விஷயம், அது பேசக்கூடாது. பட் அவங்களோட பலம் பலவீனத்தை பொறுத்து அது மாறும். சோ இது வரைக்கும் நீங்க புரிஞ்சுப்பீங்க நினைக்கிறேன். சோ இந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இங்க நடந்திருக்கும், காசா பாலஸ்தீன். சோ நீங்க இதையண்டா இத்தனை வருஷங்கள், இத்தனை நாட்கள், அதாவது மாசக்கணக்கு ஆயிடுச்சு. சோ இப்ப திடீர்னு பேசுறாங்க கேட்டீங்கன்னா இப்பதான் ரொம்ப பேசப்படுது இந்த விஷயம். இதனால எங்க இருந்தாங்கன்னு தெரியல. ஆல் ஐஸ் ஆன் ரஃபா. வாட் இஸ் ரஃபா? அது ஒரு பிளேஸ். எல்லாரோட கண்களும் ரஃபாவை பார்த்த மாதிரி. சோ எல்லாருமே சப்போர்ட் பண்றாங்க. பட் அந்த பிரச்சனைக்கான உண்மையான ரீசன் என்னன்னு மோஸ்ட் யாருக்குமே தெரியாது. சோ அத பத்தி சொல்லதான் நான் வந்தேன். அதாவது இப்போ உங்க எல்லாருக்குமே இந்த பிக்சர் தெரியும் நினைக்கிறேன். இந்த இடம் தான். இது வந்து இஸ்ரேல், இது வந்து காசா, இது எகிப்த். எகிப்த ஒட்டினா மாதிரி இருக்கிற இடம் பேர் தான் ரஃபா. இவங்களுக்கு இந்த இடத்துல மேல ஒரு கண்ணு. சோ இந்த மக்கள் ஏற்கனவே அகதிகளா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. சோ அந்த ஒரு இடத்துல இவங்க பாம்பு போட்டுட்டு அங்கே ஒரு சில மக்களை மட்டுமே கொண்டுட்டு நாங்க ரஃபாவை கைப்பற்றிட்டோம்னு அறிவிச்சிட்டாங்க. சோ இது உலக நாடு மற்றும் ஐநா சபையால ஏத்துக்க முடியல. சோ ஏத்துக்க முடியாத பட்சத்துல இஸ்ரேல் என்ன பண்றாங்க, தொடர்ந்து தாக்குதல்களை பண்ணிட்டு இருக்காங்க. சோ அமெரிக்காவே எதிர்த்தும் இஸ்ரேல சோ பாலஸ்தீன் மேல அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சோ அந்த மக்கள் அகதிகளாக தான் இருக்காங்க ஆல்ரெடி. சோ இன்னும் பிரச்சனைகள் வளர்ந்து கொண்டுதான் இருக்கு. ஆல்ரெடி அந்த மொத்த மக்கள் தொகையே 10 லட்சமும் என்னமோதான். சோ அதுல எத்தனை பேர் இறந்தாங்க விஷயமே யாருக்குமே தெரியல. ஒரு சில பேரோட உடல் 2 பங்கா வேற பிரிஞ்சு இருக்கிற சொல்லும் போதே வலிக்குது. சோ இதுதான் இப்ப அந்த மக்களோட நிலைமை. ஏத்துக்கவே முடியல. சோ இந்த பிரச்சனைகள் ஓவர் எழுந்ததுக்கு அப்புறம் தான் ஆல் ஐஸ் ஆன் ரஃபா அப்படின்னு ஹேஷ்டாக் வந்து இணையதளத்துல பரவ ஆரம்பிச்சிச்சு. இந்த பிரச்சனை முடியுமா முடியாதாங்கிற விஷயம் இன்னும் தெரியல. சோ ரஃபாவுக்கு சுதந்திரம் என்பது வேற விஷயம். சோ அந்த மக்களுக்கு சுதந்திரமான வாழ்க்கை வாழ முடியுமாங்கிறது தெரியல. சொந்த நாட்டிலேயே அகதிகளா இருக்கிறது அதோட கொடுமை உலகத்துல வேற எதுவுமே கிடையாது. முடிச்சுக்கிற வீடியோ.